எபேசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும். பவுலாகிய நான் புறஜாதியாயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபையின் நியமம் அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய், இரண்டாவது ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய், சொல்லுங்க, மூன்றாவது கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள். 3 காரியம் தான் இன்றைக்கு தான் தியானிக்க போகிறோம். முதலாவது என்னது? புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரர், ஜாயிண்ட் ஹேர்ஸ் வித் கிரைஸ்ட். புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய். ஏன் இந்த புறஜாதிகள் என்ற வார்த்தை இருக்கிறது என்றால், இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு யூத குலத்திலே பிறந்த இயேசு நிமித்தம் பவுல் சொல்லுகிறார், கட்டுண்டவனாய் இருக்கிறேன். யூத குலத்திலே பிறந்த இயேசு நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன் சொல்லுகிறார். 2ஆம் வசனத்துல, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமம். அப்படியானால் புற மக்களாகிய யூதர் அல்லாத மக்களாகிய உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபை. எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபை. யூதர் அல்லாத மக்கள், நம்மெல்லாம் யாரு? யூதர் அல்லாத மக்கள். இந்த யூதர் அல்லாத மக்களாகிய நமக்கு பவுலுக்கு ஒரு கிருபை அளித்திருக்கிறார். என்னவென்றால், இந்த யூதர் அல்லாத மக்களுக்கு எப்படி சுவிசேஷம் அறிவிப்பது, எப்படி கிறிஸ்துவண்டை கொண்டு சேர்ப்பது என்கிறதான ஒரு கிருபை அவருக்கு கொடுக்கப்பட்டது. சுவிசேஷத்தினாலே உடன் சோதராய், சுங்க்லே ரானுமாஸ், கிரேக்க பதத்துல சுங்க்லே ரானுமாஸ். அப்படி என்றால் உடன் சுதந்திரர்கள். எப்படி? புறஜாதியாராகிய நாம் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரர்கள். அப்ப என்ன அங்க கொண்டு வந்து அவர் நிலை நிறுத்த விரும்புகிறார் என்றால், சுதந்திரவாளி என்பது யூதர்களுக்குள்ளாக, அந்த இஸ்ரவேல் பரம்பரைக்குள்ளாக, இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ளாகத்தான். ஆனால் அவர்களை உடன் சுதந்திரராக எப்படி மாற்றுவது? சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரவாளிகளாய் மாறணும். எதனால மாறணும்? அந்த சுவிசேஷம் வந்ததினாலே நம்மெல்லாம் இப்ப யாரா மாறிட்டோம்? உடன் சுதந்திரவாளியா மாறிட்டோம். யாரோடு கூட? இயேசுவோடு கூட. இயேசுவையும் நம்மையும் ஒன்றாக இணைக்கிறதற்கு தேவன் எடுத்த ஒரு திட்டம் தான் உடன் சுதந்திரவாளிகள். இந்த சுதந்திரவாளிகளாக மாறுகிறதுக்கு எவ்வளவு ஒரு சுலபமான ஸ்கீம், எவ்வளவு ஒரு ஈஸியான ஸ்கீம் பாத்தீங்கன்னா, சுவிசேஷத்தினாலே. ஒரு அலையில சொல்லுமா? சுங்க்லே ரோனமாஸ், சுங்க்லே ரோனமாஸ். அப்படியானால் நான் இயேசுவோடு உடன் சுதந்திரவாளி. இயேசுவுக்கு எப்படி பரலோகத்தில் இடம் இருக்கிறதோ அது போல எனக்கும் பரலோகத்தில் இடம் இருக்கிறது. இயேசுவுக்கு எவ்வளவு பாடுகளை பட்டாரோ அது போல எனக்கும் பாடுகள் உண்டு. பாடுகள் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, நிந்திக்க வேண்டாம். கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே என்ன இந்த பாடுகள் எனக்கு வந்து விட்டது, கடவுளை பார்த்து நிந்திக்க கூடாது. பாடுகள் வரத்தான் செய்யும்.
துன்பங்கள் வரத்தான் செய்யும், வேதனைகள் வரத்தான் செய்யும். உடனே நம்ம பார்த்துட்டு, ஐயோ கடவுள் இப்படிலாம் ஆயிப்போச்சு, கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு. ஒருபோதும் கைவிடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? வியாதி படுக்கையிலேயும் நம்முடைய கரம் பிடித்து கொண்டுதான் இருப்பார். துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். சோதனைகளின் மத்தியிலே இருந்தாலும் கைவிடவே மாட்டார். ஒரு நாள் நம்மை கரம் பிடித்தார். உங்களை என்னை கரம் பிடித்த தேவன் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த காலையிலே நாம் தெளிவாக அறிய வேண்டியது, என்னை உடன் சுதந்திரவாளியாக மாற்றினார். கோஹேர், ஃபெலோ, ஜாயிண்ட் ஹேர், டுகெதர். யாராய் மாறுகிறோம்? இயேசுவும் நானும். அந்த ஒரு பிரத்யேக ஒரு அழைப்பு, ஒரு தெளிவு நமக்கு கர்த்தர் தருகிறார். கிறிஸ்து கூட சுதந்திரவாளிகளாய் மாற்றியிருக்கிறார். நம்ம யார் மாற்றிருக்குது? கிறிஸ்துனுடைய உடன் சுதந்திரவாளிகள். சொல்லுங்க, நான் இயேசுவோடு கூட சுதந்திரவாளி. இயேசுவும் நானும் ஒன்று. அதனாலதான் என்ன பார்த்து என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நானும் கிறிஸ்துவும் ஒன்று. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளியா இருக்கிறேன். இந்த கிருபையை தான் பவுல் பெற்றிருக்கிறார். இந்த கிருபையை தான் பவுல் பெற்றிருக்கிறார். உங்களுக்காக விசேஷித்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை மறக்க கூடாது, நான் இயேசுவோடு கூட உடன் சுதந்திரவாளி. ரலில சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இயேசுவோடு உடன் சுதந்திரவாளியா இருக்கும்போது இயேசுனுடைய அன்பு, இயேசுனுடைய இரக்கம், இயேசுனுடைய தயவு, இயேசுனுடைய பொறுமை, இயேசுனுடைய சாந்தம், இயேசுனுடைய சகிப்புத்தன்மை, இயேசுனுடைய கிருபை, இயேசுனுடைய எல்லா நற்பண்புகளும் எனக்குள்ளே காணப்படும். அப்ப இந்த உலகத்தில் நான் யாரை போல் இருப்பேன்? இயேசுவை போல் இருப்பேன். ஹல்லேலூயா. பாடுகள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் இயேசுவை பின் செல்வேன். இயேசுவை போல நான் இருப்பேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. And if children, then heirs of God and joint heirs with Christ, if so be that we suffer with him, that we may be also glorified together. அழகா சொல்ற, பிள்ளைகளானால் சுதந்திரர், தேவனுடைய சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். இந்த 3 வார்த்தையை நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய சுதந்திரர், God's joint heirs, heirs of God. தேவனுடைய சுதந்திரர்கள் நம்ம எல்லாரும். ஒரு அலையில சொல்லுமா? நம்மளாம் யாருடைய சுதந்திரர்? தேவனுடைய சுதந்திரர்களாக மாறுகிறோம். தேவனுடைய சுதந்திரர் என்றால் அடுத்து சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். தேவனுடைய சுதந்திரம் மாத்திரமல்ல, joint heirs with Christ, heirs of God, joint heirs with Christ. heirs of God, தேவ சுதந்திரன். சொல்லுங்க எல்லாரும், தேவ சுதந்திரன் சொல்லுங்க. இரண்டாவது, கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரன். சொல்லுங்க, கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரன். 3 விதமான காரியங்கள் சொல்றார். பிள்ளைகளான சுதந்திரர், அவ்வளவுதான். கிறிஸ்துவனுடைய சுதந்திரர், தேவனுடைய சுதந்திரர். ஹல்லேலூயா சொல்லுமா? கிறிஸ்துவனுடைய சுதந்திரர், சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. நான்
கிறிஸ்துவனுடைய சுதந்திரன் மாத்திரம் அல்ல, தேவ சுதந்திரன். ஹல்லேலூயா சொல்லுமா. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே பாடுபட்டால், அப்ப கிறிஸ்துனுடைய மகிமைக்கும் சுதந்திரம். நம்ம எல்லாரும் கிறிஸ்துனுடைய மகிமை நம்மிலே காணும். கிறிஸ்து மாத்திரம் அல்ல, கிறிஸ்து நம்மிலே மகிமைப்படுகிறார். அப்ப டோட்டலா கிறிஸ்துனுடைய சுதந்திரவாளி, மகிமைக்கு சுதந்திரவாளி, ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி, உபத்திரவங்களுக்கு சுதந்திரவாளி, அவருடைய சுபாவத்துக்கு சுதந்திரவாளி, எல்லாத்துக்கும் ஜாயிண்ட் ஹியர்ஸ். நாம் மகிமைப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும்? பாடுபட வேண்டும். இயேசு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். எனவே அவர் மாம்சத்திலே பாடுபட்டார், ஆவியிலே கொலையுண்டார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா. மாம்சத்திலே கொலையுண்டார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7-8. மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் மிகுந்த கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே, நலகம் கீழ்ப்படிதல் எப்ப கற்றுக்கொள்கிறார்? பாடுகளினாலே. அப்ப இயேசுக்கு பாடு வந்ததா இல்லையா? பாடு வந்தா என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன கைவிட்டாரு சொல்லலாமா? என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நீரே அந்த பாடுகளின் வழியாய் போனே, என்னையும் நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் மகிமை எனக்கு உண்டு. என்ன உண்டு? மகிமைக்கு பாத்திரர்கள் நம்ம எல்லாம். ஹல்லேலூயா. அவருடைய மகிமைக்கு பாத்திரர்கள். பேசியர் 3:3. உடன் சுதந்திரர். அடுத்து ஒரே சரீரம். சரி, உடன் சுதந்திரம் முடிச்சு. ஒரே சரீரம். இயேசுவையும் நம்மையும் ஒரே சரீரமாக, பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோம். சேம் பாடி. metaphorically to the same church. எபேசியர் 5ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். இந்த ரகசியம் பெரியது. கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி சொல்லு. அது என்னவெனில், பிரஜாதிகள் சுவிசேஷத்தினாலே சொல்லுங்க, நான் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரன். சொல்லுங்க. இரண்டாவது, கிறிஸ்து அவர் ஒரே சரீரத்துக்குள்ளானவன். மூன்றாவது, கிறிஸ்துக்குள்ள அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளி. கிறிஸ்துனுடைய வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளி. கிறிஸ்துனுடைய வாக்கு தத்தம் என்பது மோசே கொடுத்த வாக்கு தத்தம் கிடையாது. அவரோடு கூட நான் மகிமையிலே சுதந்திரம் அடைவேன். என் இயேசு வருவார், என்னோடு கூட இருக்கிறார். நான் இயேசுவாக இருக்கிறேன். நான் இயேசுவாக இருக்கிறேன். நம்ம எப்படி அவர் உடன் சுதந்திரராக்கினார்? சுவிசேஷத்தினாலே. சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து வந்ததான நற்செய்தி. அந்த நற்செய்தியை நாளைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிற நற்செய்தி நாளை தினத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அதன் மூலமாகத்தான் நம்மை உடன் சுதந்திரராக மாற்றுகிறார். சொல்லுவோம் எல்லாரும் கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே, என்னை உடன் சுதந்திரராய் மாற்றினீர், ஒரே சரீரமாய் மாற்றினீர், கிறிஸ்துவின் வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளியாய் மாற்றினீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சத்தியத்தை இன்னும் ஆழமாக விளங்கிக் கொள்ளவும் அதன்படி வளரவும் உதவி செய்தர். இயேசுவின் மூலம் இதாவே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவுள் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.